அனைவருக்கும் வணக்கம். 6 என்ற எண்ணின் கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது 6 என்ற எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரனாகும். சுக்கிரனுக்குரிய திசை மேற்கு மற்றும் தென்மேற்கு திசை. சுக்கிரனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 3, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளில் கூட்டுத்தொகை எண் 6 என்று அமைந்தவர்கள், பெயர் எண்களில் கூட்டு எண் 6 என்று அமைந்தவர்கள், வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள், சுக்கிர கோரையில் பிறந்தவர்கள், வருடத்தின் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் மே 20, அக்டோபர் 20 முதல் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் இயல்புகள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் சுக்கிரன் நீச்சமடையும் காலகட்டமாக இருந்தால் சுக்கிரன் இயல்புக்கு மாறுபட்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களின் இயல்புகள் என்ன என்று பார்க்கும்போது 6ஆம் எண்ணின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் செய்யும் எந்த ஒரு காரியமானாலும் அவை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மிகவும் கவனம் செலுத்தி புதுமையுடன் கூடிய கலைநுட்பத்துடன் செய்து பிறரின் பாராட்டுதலை பெறக்கூடியவர்கள். எப்போதும் இவர்கள் சுத்தமாகவே இருக்க விரும்புவாங்க. இவர்களுடைய உணவு, உடை, வாகனம் இவை அனைத்தும் அலங்காரமாகவே வைத்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பாங்க. இந்த எண்ணுக்குரிய ஆண்கள் பெண்கள் இருவரும் சிற்றின்பங்களில் ஆவல் அதிகம் இருக்கும். 6ஆம் எண்ணுக்குரியவர்கள் தங்களுடைய வீட்டை கலை அழகு மிக்கதாக கட்டுவதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. வர்ணங்கள், ஓவியங்கள், இசை, சிலை, இயற்கை இவைகளில் தங்களுடைய மனதை ஒன்றித்து செயல்பட வேண்டிய வகையில் செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பாங்க. இவர்கள் மிகுந்த செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்கும் நபராக இருப்பார்கள். தம்மை சார்ந்த எல்லோருமே நம்மை போன்ற பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் தம் மீது பொறாமைப்படுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க. இவர்களின் அன்பு பல நேரங்களில் தாய்மை உணர்வுடன் தான் இருக்கும். இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்களை சிற்றின்பக்காரர்கள் என்று கூறிவிடுவதும் உண்டு. இவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள தங்கள் கற்பனையில் உதிக்கும் திட்டங்களை மிக பிரமாதமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். கடமை உணர்வு இவர்களுக்கு அதிகம் உண்டு. ஆன்மீக துறையிலும் ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். தம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்போடு இருப்பதோடு தங்களுடைய சிந்தனையையும் விடாமுயற்சியையும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் அதிகமாக செலுத்துவதினால் செல்வாக்கும் பெற முடிகிறது. எந்த ஒரு காரியத்தையும் மிக அதிக அளவில் யோசித்து அதன் பின்பு செயலில் இறங்குவார்கள். இவர்களின் சிலருக்கு இரக்க சுபாவமும் கொடுத்து உதவும் தன்மையும் அமைவது உண்டு. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுடைய இந்த எண்ணைச் சேர்ந்தவர்கள் மகான்களாகவும் ஞானிகளாகவும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுண்டு. எந்த ஒரு சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். கூட்டுத்தொகையில் 6 என்ற தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 6 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 6, 15, 24 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 6ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கண்ணியமிக்கவர் திகழக்கூடியவர்கள். இவர்கள் எப்பொழுதுமே கடமை தவற மாட்டாங்க. மன வலிமையும் குன்றாத உடல் வலிமையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த 6ஆம் எண்காரர்கள் இக்காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் கற்பனா சக்தி இவர்களுக்கு அதிகம் இருக்கும். சிந்தனை உலகில் சிறகரித்து பரப்பார்கள். 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த அழுத்தமான எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். பல கலைகள் கற்றிருப்பார்கள். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் செயல்களில் கொஞ்சம் பெண் தன்மை கலந்திருக்கும். சொத்து சேர்ப்பதில் தீவிர நாட்டம் இருக்கும் இவர்களுக்கு. 6ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் கலை, காவியம், கதை, சங்கீதம் போன்றவற்றில் நல்ல ஞானமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். எல்லா ரகசிய விஷயங்களையும் பற்றி தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் புகழ் பெறக்கூடியவர்கள். உழைப்பால் உன்னத நிலையை அடைவார்கள். கலையாற்றல் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு. மற்றவர்களிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்களது குளிர்ந்த வசீகர பார்வையின் மூலம் மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள். இன்ப போகங்கள் இவர்களின் மனதை வெகுவாக கவரும். 6ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இன்ப போகங்கள் இவர்களின் மனதை வெகுவாக கவரும். ரசிகர்கள் தோற்றத்தில் மிகுந்த வசீகரிக்கக்கூடியவர்கள். 6ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்களில் தீவிரமாக உழைத்து பணம் சம்பாதித்து விடுவார்கள். தன் தகுதிக்கு மீறிய வண்ணம் காதலிப்பார்கள். பெண்களால் பொன்னும் பொருளும் இவர்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த 6ஆம் தேதி பிறந்த பெண்களால் ஆண்களுக்கு சுகமும் அந்தஸ்தும் கௌரவமும் கூடும். தலைமையான பொறுப்புகள் இவர்களுக்கு தானாக வந்து சேரும். 6ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களின் வாழ்க்கை தேவைக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் குறைவில்லாமல் அனுபவிப்பார்கள். இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உல்லாச மனிதர்களாக இருக்கவே என்றும் விருப்பம் கொள்வார்கள். 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அடிமைகளாக ஒடுங்கி வாழ மாட்டார்கள். முகத்தில் என்றும் மோகனம் தழுவும்.
இவர்களின் பேச்சில் இருக்கும் அவ்வளவு தாராள மனம் கையில் இராது. 6ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களின் பேச்சில் இருக்கும் அவ்வளவு தாராள மனம் கையில் இராது. பருவ வயதில் அளவிற்கு மீறிய உடல் வனப்புடன் இருப்பார்கள். சுகமாய் வாக்கியங்களை சேர்த்து வாழக்கூடியவர்கள் இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 6 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 15ஆம் தேதியில் பிறந்த சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாகவும் ஜனவசியம் உடையவர்களாகவும் திகழக்கூடியவர்கள். அதிக வசீகர சக்தி இவர்களிடம் குடிக்கொண்டிருக்கும். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கலை உள்ளம் கொண்டவர்கள், அழகான தோற்றம் உடையவர்கள், யாரையும் எளிதில் வசியப்படுத்தக்கூடியவர்கள், வாக்கு பலம் உடையவர்கள், பேச்சிலே இணையற்றவர்களாக திகழக்கூடியவர்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சுகம், சந்தோஷம், போகம் போன்றவை இவர்களுக்கு வலிய வந்தடையும். தொழில்துறையில் புரட்சிகளை செய்து பண வசதியை குறைவில்லாது செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் வாத திறமை மிக்கவர்கள், நகைச்சுவையுடனும் பேசி யாரையும் பழக்கப்படுத்திக் கொள்வார்கள். இவர்களுக்கு மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், எதையும் கூர்மையான அறிவுடன் சிந்திக்கக்கூடியவர்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் துன்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்பமயமாக கூடியவர்கள், எப்போதும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்பக்கூடியவர்கள். இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை கவரும். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்கள் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். காந்த சக்தி கொண்ட பார்வை இவர்களிடம் இருக்கும். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களின் பேச்சில் செயலிலும் பலவித பரிமாணங்கள் தென்படும். ஒரு சிறந்த நடிகரை போல தென்படுவார்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் தொழில்துறையில் நாட்டம் செலுத்தி தனம் சேர்ப்பார்கள். எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பார்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் மக்களிடம் நன்கு பழகுவார்கள். தன் செயலில் மற்றவர்கள் குறுக்கிடுவதை விரும்ப மாட்டார்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் மற்றவரை பார்த்தவுடனே எடை போட்டு விடுவார்கள். பேச்சிலும் சரி எழுத்தாலும் முன்னேறக்கூடியவர்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் மற்றவர்களின் துயர் நீக்க முன் வருவார்கள். அதிகப்படியான நண்பர்களை பெற்றிருப்பார்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் இருக்கும். இவர்களுக்கு வாகன பிரியர்களாக திகழக்கூடியவர்கள். சுற்றுப்பயணத்திலும் நண்பர்கள் புடைசூழ இருப்பதையும் விரும்புவார்கள். 15ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல மன இயல்புடன் வாழக்கூடியவர்கள். 6 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 24ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 24ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் எதிலும் ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கும் இவர்களிடம். அடக்கமாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறையிலும் பெரும் சாதனை புரியக்கூடியவர்கள். 24ஆம் தேதி பிறந்தவர்கள் பிரபலமான முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள். மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். இந்த 24ஆம் தேதி பிறந்தவர்கள் பணம், பதவி, புகழ் அனைத்தும் இவர்களை தானாக தேடி வரும். இவர்கள் தன்னடக்கமாய் உழைத்து பெரும் பொருள் சம்பாதிப்பார்கள். காரிய சக்தி உண்டு இவர்களுக்கு. காரியங்கள் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகளும் கூட. 24ஆம் தேதி பிறந்தவர்கள் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இருவர்களிடம் மிகுந்து காணப்படும். சுகம் உடையவர்களாக திகழக்கூடியவர்கள். நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள இடத்தில் இவர்களுக்கு திருமணம் முடியும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை படிப்படியாக வளம் பெறும். 24ஆம் தேதி பிறந்தவர்கள் மிக பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் இவர்களுக்கு தானாக தேடி வரும். அயராத உழைப்பின் மூலம் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள். மேலோர் பெரியோர்களின் பாராட்டுதல்கள் இவர்களுக்கு கிடைக்கும். 24ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல பயனுள்ள உதவிகளை செய்வார்கள். உழைப்பிலும் செயல்களிலும் தீவிரவாத தன்மை இருக்கும். இவர்கள் வயது ஏற ஏற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கணக்கிட்டு வெற்றி பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கையை குதூகலத்துடன் கழிப்பார்கள். 24ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். உதவிகள் செய்வதில் உற்சாகம் இருக்கும் இவர்களுக்கு. 24ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் புதிய கோணத்தில் சிந்திப்பார்கள். நல்ல கற்பனை வளம் இருக்கும். காவியம், கவிதை, கட்டுரை எழுதுதல் சிறப்பு இருக்கும். தன் மனம் அறிந்து நடந்து கொள்ளும் கணவன், மனைவி, வாழ்க்கை துணைவரை அடையக்கூடியவர்கள். இவர்களின் குடும்பத்தை கண்டு மற்றவர்கள் வியப்புறுவார்கள். இந்த 24ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் மிகுந்த நட்பு, தொழிலாளர்களிடம் கருணையும் கொண்டு வாழக்கூடியவர்கள்.